ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைபோரேன் வடிவமைப்பு. டைபோரேன் ஃபார்முலா என்னது? B2H6. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா டைபோரேனில் 2 BH2 அலகுகள். BH2 அலகுகள்னால் இங்கே நல்லா பாருங்கள், இந்த கர்சர் போகிற இடத்த பாருங்கள் கரெக்டாக. இதில் ஒரு B, 2 ஹைட்ரஜன் கூட. ஸோ இது ஒரு யூனிட் BH2. அது மாதிரி இங்கே ஒரு பிங்க் கலரில் B, இங்கே ஒரு H. இப்போ BH2, 2 BH2 அலகுகள் எதனால பிணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இடையில இந்த 2 BH2 ஹைட்ரஜன் பாலங்களால், இங்கே மேலே ஒரு ஹைட்ரஜன், கீழே ஒரு ஹைட்ரஜன். அப்போ 2 BH2 யூனிட்டுகள், அதாவது 2 BH2 அலகுகள். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, டைபோரேனில் 2 BH2 அலகுகள் 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன. எனவே இது 8 BH பிணைப்புகளை கொண்டுள்ளது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த B கூட ஒரு H, 1, 2, 3, 4, அது மாதிரி இந்த பக்கம் 5, 6, 7, 8. இப்போ மொத்தம் எத்தனை பிணைப்புகள் இருக்குது? 8 BH பிணைப்புகளை கொண்டுள்ளது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2 BH2 அலகுகள் 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன. இது உங்களுக்கு படத்தில் பார்க்கும்போது அழகாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை BH பிணைப்பு இருக்கும்? 8 BH பிணைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைபோரேனில் இந்த போரானும் ஹைட்ரஜனும் சேரும் பொழுது மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள், இணைதிர எலக்ட்ரான்கள் மொத்தம் எத்தனை உருவாகும்னா, போரான் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் எலக்ட்ரான் சேர்த்து 12 இணைதிரன் எலக்ட்ரான். டைபோரேன் உருவாகும் போது மொத்தம் எத்தனை இணைதிரன் எலக்ட்ரான்கள் பங்கேற்கின்றன? போரானோட எலக்ட்ரான், ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 12 இணைதிரன் எலக்ட்ரான்களை மட்டுமே கொண்டுள்ளது. இவை இயல்பான சகப்பிணைப்பிற்கு போதுமானதாக இல்லை. இதில் காணப்படும் 4 முனைய BH பிணைப்புகள். 4 முனைய BH பிணைப்புகள்னா இந்த பக்கம் உள்ள 2, இந்த B கூட இந்த HH, அது மாதிரி இந்த பக்கம் B கூட H, இதைத்தான் முனைய பிணைப்புகள் சொல்கிறாங்க. 4 முனைய BH பிணைப்புகள் இயல்பான சகப்பிணைப்புகளாகும். அந்த உருவாகிற அது பேர், அந்த ஒரு பிராக்கெட்டில் கொடுத்தது இம்பார்ட்டன்ட், இருமைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு. இந்த பேர் என்ன பேர்? இருமைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு. 2 சென்டர் 2 எலக்ட்ரான். 2C அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான். அதான் தமிழில் இருமைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு. இந்த முனையில் உள்ள பிணைப்புக்கு பேர் என்ன பேர்? இருமைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு. இதுக்கு வந்து எத்தனை யூஸ் பண்ணப்படும் சொன்னால் 12ல் 8 எலக்ட்ரான் இதுக்கு போயிடும், இந்த முனைய பிணைப்புக்கு போயிடும். மீதி எஞ்சியுள்ள 4 எலக்ட்ரான்கள் பாலப்பிணைப்பு. பாலப்பிணைப்புனா இடையில உள்ள இந்த BHோட இந்த BHோட, அதாவது இந்த 2 Bயும் ஒரு காமன் Hல கனெக்ட் ஆயிருக்கு, அதான் பாலம். அதே மாதிரி கீழே ஒரு ஹைட்ரஜன் பாலமாக இருக்கு. அந்த 4, அப்போ ஃபஸ்ட்டு 12 இணைதிரன் எலக்ட்ரானில் 8 எதுக்கு யூஸ் ஆயிடுது? இந்த டெர்மினல், இந்த சைடில் உள்ள BH2க்கும் இந்த சைடில் உள்ள BH2க்கும் யூஸ் ஆயிடுது. மீதி உள்ள 4 தான் எதுக்கு யூஸ் ஆகுது? சென்டரில் உள்ள அந்த பாலப்பிணைப்புக்கு யூஸ் ஆகுது. அந்த பால பிணைப்பில் உள்ளது வந்து என்னன்னு சொன்னால், அந்த பிணைப்புக்கு பேருனா 3 மைய இரு எலக்ட்ரான். பால பிணைப்போட என்ன சொல்லுவாங்க? 3 மைய 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பிணைப்பு. 3 சென்டர், அந்த முனைய பிணைப்புக்கு பேர் என்ன பேர் சொன்னோம்? 2 சென்டர் 2 எலக்ட்ரான். பால பிணைப்புக்கு என்ன பேர்? 3 சென்டர் 2 எலக்ட்ரான். பிணைப்பாளங்களில் ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரே தளத்தில் அமைகின்றன. அதாவது பாலங்கள், அதாவது பிணைப்பு பாலங்கள்னா ஒன்று வந்து இந்த பிக்கு மேல் தளத்துலையும், இன்னும் 2 பிக்கு கீழ் தளத்துலையும் அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த போரான் அணு இந்த போரான் H, இங்கே ஒரு போரான் H எல்லாமே ஹைட்ரஜன் கூட பிணைப்பை ஏற்படுத்திருக்குது. அங்கே உள்ள இனக்கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா sp3 இனக்கலப்பு. என்ன இனக்கலப்பு? sp3. 4 sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டல், 3 ஆர்பிட்டல்கள் ஒற்றை எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன. 4ஆம் ஆர்பிட்டால் காலியாக உள்ளது. ஒவ்வொரு போரான் அணுவிலிருந்தும் 2 பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 2 ஹைட்ரஜன் அணுக்களின் 1s ஆர்பிட்டால்களுடன் மேற்பொருந்தி 4 2C 2E முனைய பிணைப்புகளை உருவாக்குகின்றன. அந்த sp3 இனக்கலப்பில் வந்து 4 ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கோம்? ஒற்றை எலக்ட்ரானை பெற்றிருக்கோம். 4ஆவது ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னா காலியாக இருக்கும். அந்த 1s to 2s நம்ம எழுதி பார்க்கும்போது லாஸ்ட் வந்து கடைசி ஆர்பிட்டல் எப்படி காலியாக இருக்கும். அது ஒவ்வொரு போரான் அணுவிலிருந்து 2 பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் வினைபுரிந்து என்ன பிணைப்பு உருவாக்குதான்? 2C 2 எலக்ட்ரான் பாண்ட். அதே மாதிரி போரான் அணுவிலும் ஒரு காலி ஆர்பிட்டலும் ஒரு பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டலும் காணப்படுகின்றன.
ஒரு போரான் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் மற்றொரு போரான் அணுவின் காலியாக உள்ள அணுக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவில் உள்ள பாதி நிரம்பிய ஒன்னஸ் ஆர்பிட்டாலும் ஒன்றுடன் வினைபுரிந்துவதால் பிஹெச்பி பிணைப்பு. அதாவது இடையில உள்ள பால பிணைப்பு எப்படி உருவாதுன்னு சொல்றாங்க. இடையில உள்ள பால பிணைப்பு போரானில் உள்ள காலி ஆர்பிட்டால், அது மாதிரி ஹைட்ரஜன் உள்ள ஒன்னஸ் ஆர்பிட்டால் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது? பிஹெச்பி. எதை உருவாக்குது? பிஹெச்பியை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இதில் நீங்கள் டோட்டலாக படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைபோரேனில் எத்தனை பிஹெச் அலகுகள் இருக்கு? 2 பிஹெச் அலகுகள். எதனால பிணைக்கப்பட்டிருக்கு? 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதில் மொத்தம் டோட்டலாக எத்தனை பிஹெச் பிணைப்பு இருக்கும்? 8 பிஹெச் பிணைப்பு. அடுத்து எத்தனை இணைதிரன் எலக்ட்ரான் இருக்கும்? டோட்டலாக போரான் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை சேர்த்து எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். அந்த 12ல் இதில் 2 ஒன்று வந்து முனைய பிணைப்பு, 2 இந்த பக்கம் ஒரு முனைய பிணைப்பு, இந்த பக்கம் ஒரு முனைய பிணைப்பு. இந்த முனைய பிணைப்புக்கு பேர் இருமைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு. இதுக்கு வந்து எத்தனை யூஸ் ஆயிரும்னா, இங்கே ஒரு 4 யூஸ் ஆயிரும், இங்கே ஒரு 4 ஆயிரும். இப்போ டோட்டலாக 8. மீதி உள்ள 4 தான் சென்டரில் உள்ள பால பிணைப்பு. பால பிணைப்பு உள்ள எலக்ட்ரான் அமைப்பு என்னது? அந்த பாண்ட் என்னது? 3 சென்டர், 3C2 எலக்ட்ரான். என்ன பிணைப்பு? 3C2 எலக்ட்ரான். அது மாதிரி இந்த பியும் ஹைச்சும் என்ன கலப்பினத்தால் இணைக்கப்பட்டிருக்கு? sp3. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ படித்தா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸாக படித்தாலே இந்த படமும் வரைஞ்சிட்டா உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போரேனை உயர் போரேன் எப்படி தயாரிக்கலாம்? உயர் போரேன்னாலே என்னது? போரானு ஹைட்ரஜன் இருந்தால் போரேன். அதில் டைபோரேன்லேருந்து உயர் போரேன் தயாரிக்கப்படும். டைபோரேன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். B2H6. B2H6-ஐ 388 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தினா ஒரு போரேன் கிடைக்குது. அந்த போரேன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B5H11. அதே டைபோரேனை 198லேருந்து 370, அதாவது டெம்பரேச்சரை மட்டும் தான் கொஞ்சம் பார்க்கணும். டெம்பரேச்சர் அடுத்து என்ன போரேன் கிடைக்குது? B4H10. 373 கெல்வின் வெப்பநிலையில் மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தினா B10H14. அப்போ அதாவது ரைட் சைடில் உள்ளது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர்? போரேன்கள். போரேன்னால என்னது? போரானும் ஹைட்ரஜனும். டைபோரேன்னா என்னது? டைபோரேன் ஃபார்ம்லாம் நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். B2H6. அப்போ B2H6-ஐ வேற வேற வெப்பநிலையில் வெப்பப்படுத்தினா நம்மளுக்கு போரேன்கள், உயர் போரேன்கள் கிடைக்குது. அதில் கடைசி ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. B2H6-ஐ செஞ்சூட்டு வெப்பநிலை ரொம்ப ஹாட்டாக வெப்பப்படுத்தும் போது அந்த டைபோரேனே பிரிஞ்சிருது. போரான் தனியாக, ஹைட்ரஜன் தனியாக. போரான் + 3H2. டைபோரேன் நீர் மற்றும் காரங்களுடன் வினைப்பட்டு முறையே போரிக் அமிலம் மற்றும் மெட்டாபோரேட்டுகளை தருகிறது. அதாவது டைபோரேனை நீரோட வினைப்படுத்தினா போரிக் அமிலம். போரிக் அமிலம் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் போரிக் அமிலம் ஃபார்முலா என்னது? H3BO3. H3BO3. டைபோரேன் நீரோட சேர்த்தா H3BO3. அது மாதிரி டைபோரேனை சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தோட வினைப்படுத்தினா சோடியம் மெட்டாபோரேட், NaBO2. சோடியம் மெட்டாபோரேட்டை தருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்முலா BF3. இந்த BF3 எப்படி தயாரிக்கலாம்னு சொன்னால், போரான் ட்ரை ஆக்சைடை கால்சியம் ஃப்ளோரைடோட சேர்க்கும்போது, எதோட சேர்க்கும்போது? போரான் ட்ரை ஆக்சைடை கால்சியம் ஃப்ளோரைடோட சேர்த்தா, அதே மாதிரி எந்த அமிலத்தின் முன்னிலையில்னு சொன்னால் சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலத்தின் முன்னிலையில் கொடுத்துக்காங்க பாருங்கள். அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் கால்சியம் ஃப்ளூரைடை போரான் ட்ரை ஆக்சைடு கூட சேர்க்கும்போது நம்மளுக்கு BF3, போரான் ட்ரைஃப்ளூரைடு. போரான் ட்ரைஃப்ளூரைடு. அதே மாதிரி இன்னொரு தயாரிப்பு என்னன்னு சொன்னால், போரான் ட்ரை ஆக்சைடு கூட கார்பனையும் ஃப்ளூரைடையும் சேர்க்குறாங்க. போரான் ட்ரை ஆக்சைடு கூட கார்பன் ஃப்ளூரைடையும் சேர்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்கிது? BF3, போரான் ட்ரைஃப்ளூரைடு. ஆய்வகத்தில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆய்வகத்தில் தயாரிக்கிறதுக்கு பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோ போரேட். பென்சீன் ஃபார்மில் CCH6 தனியாக, காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா CCH5 ஒரு ஹைட்ரஜன் போயிடும். டயசோனியம் அப்படின்னாலே N2. டயசோனியம்னாலே அப்போ CCH5 பென்சீன், டயசோனியம், போரான், டெட்ராஃப்ளூரோபோரேட். இந்த F4 என்ன சொல்லணும்? டெட்ராஃப்ளூரோபோரேட். அதை வெப்பப்படுத்தலாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. போரான் ட்ரைஃப்ளூரைடு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து போன 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு கொஸ்டின் படிப்பீங்க. போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னால், ஈதல் சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஈதல் சகப்பிணைப்பு வந்து என்ன செய்வாங்க? ஒரு ஆரோ மார்க்கில் போடுவாங்க. என்ன மார்க்கில் போடுவாங்க? ஆரோ மார்க். அதாவது ஈதல் சகப்பிணைப்புனா
இணையக்கூடிய 2 சேர்மங்கள்ல எலக்ட்ரான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வழங்கப்பட்ட கம்ப்ளீட்டாக ஒன்று கொடுத்துரும் ஒன்று வாங்கிரும். அதான் ஈதல் சகப்பிணைப்பு. அதில் வந்து அமோனியாவும் போரான் ட்ரைஃப்ளூரைடும் சேர்ந்து எதை உருவாக்கும்? ஈதல் சகப்பிணைப்பு உள்ள ஒரு சேர்மத்தை உருவாக்கும். இல்லை அமோனியா ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், NH3. போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்மில் BF3 ப்ளஸ் NH3. இந்த போரான் ட்ரைஃப்ளூரைடையும் அமோனியாவும் சேர்த்தோம்னீங்கன்னா இந்த அமோனியாவிலிருந்து இந்த 2 காம்பவுண்டு உருவாகும் போது அந்த 2 எலக்ட்ரானை எதை நோக்கி போயிடும்? BF3 நோக்கி. இப்போ எதை நோக்கி போகுதோ அங்கே தான் ஆரோ மார்க் போடும். யார் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் என்ன இருக்கும்? அந்த அம்புக்குறியோட அந்த வால் பகுதி இருக்கும். இப்போ NH3 வந்து டோனார், எலக்ட்ரான் கொடுக்கறது BF3க்கு. இந்த அம்புக்குறி வந்து என்னது? ஈதல் சகப்பிணைப்பு. அம்புக்குறி என்னது? ஈதல் சகப்பிணைப்பு. NH3 ஈதல் சகப்பிணைப்பு எதனோட? BF3 கூட. இவ்வளவு போதும். அடுத்து போரான் ட்ரைஃப்ளூரைடின் பயன்கள். கரிம வேதியியலில் வினைவேக மாற்றியாக பயன்படும் HbF4 தயாரிக்க போரான் ட்ரைஃப்ளூரைடு. இது வந்து கேட்டலிஸ்ட், வினைவேக மாற்றி அப்படின்னு சொன்னால் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டலிஸ்ட் என்னன்னா HbF4ங்கிற கேட்டலிஸ்ட் தயாரிக்க பயன்படுது. அடுத்து ஃப்ளூரினேற்ற காரணியாகவும் பயன்படுது. போரான் ட்ரைஃப்ளூரைடு எதுக்கு பயன்படுது? ஃப்ளூரினேற்ற காரணியாக பயன்படுது. அதாவது ஃப்ளூரினை ஒரு காம்பவுண்டோட சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காம்பவுண்டோட எஃப் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் எதை பயன்படுத்தலாம்? போரான் ட்ரைஃப்ளூரைடை பயன்படுத்தலாம். அடுத்து பார்க்க போகிறது அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு ஃபார்முலா AlCl3. AlCl3னா நம்ம அலுமினியம் குளோரைடு எப்படி தயாரிக்கலாம்னு பாருங்கள். AlHCl கூட சாதாரணமாக அலுமினியம்ங்கிற உலோகத்தை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட சேர்த்தா AlCl3. இல்லைன்னு சொன்னால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா பாருங்கள் AlOH thrice. அதை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட சேர்த்தாலும் AlCl3. ஸோ இது ரெண்டும் ப்ரிப்பரேஷன். அலுமினியத்தை டைரெக்டாக இதோட சேர்க்கலாம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட சேர்க்கலாம், அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடை HClோட சேர்க்கலாம். அடுத்தது மெக்காஃபி செயல்முறை. இந்த மெக்காஃபி செயல்முறை வந்து நோட் பண்ணிக்கோங்க, புக் பேக்கில் இல்லை. இந்த மாதிரி நேம் உள்ள கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும், அதை வச்சு கேட்பாங்க 2 மார்க்கும் எதுக்கும். அலுமினா மற்றும் கல்கரி சேர்ந்த கலவையை, கல்கரினா கார்பன், அலுமினா அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடும் கார்பனும் சேர்ந்த கலவையை குளோரிடன் சேர்த்து வெப்பப்படுத்தி அலுமினியம் குளோரைடு பெறப்படுகிறது. அதை நம்ம 2 மெத்தட் ஏற்கனவே படிச்சிட்டோம் அலுமினியம் குளோரைடு. இப்போ அலுமினியம் குளோரைடை நம்ம எப்படி இன்னொரு முறையில் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி, அலுமினியம் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க, அலுமினான்னு பேர். அடுத்து கரி எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் Cl2, இதான் மாறுது AlCl3 ப்ளஸ் CO2. தொழிற்முறையில், தொழிற்சாலையில் நிறைய தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுங்கன்னா, டேரெக்டாக அலுமினியத்து கூட குளோரினை பாஸ் பண்ணிட வேண்டியதான். எவ்வளோ வெப்பநிலை? 1000 கெல்வின். அலுமினியம் குளோரைடுன்னு சேர்த்தாலும் என்ன வந்துடும்? அலுமினியம் குளோரைடு. அடுத்து பண்புகள் பார்த்தீங்கன்னா, அலுமினியம் குளோரைடை நீரோட சேர்த்தா, அலுமினியம் குளோரைடு நீரோட சேர்த்தா Cl வெளில போயிடும், நீர்லேருந்து வரக்கூடிய OH அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. எதாக மாறப்படுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதில் ஃபர்ஸ்ட் லைன் அடல் பண்ணிக்கோங்க. நீரற்ற அலுமினியம் குளோரைடு ஒரு நீர் உறிஞ்சும் பொருளாகும். நிறமற்ற நீர். ஒரு பொருளை வந்து நிறைய நீர் இருக்குது, அதில் நிறைய ஈரப்பதம் இருக்குது, அதை உரியணும்னு சொன்னால் எதை பயன்படுத்துவாங்க? மேக்ஸிமம் அலுமினியம் குளோரைடு போட்டால் அந்த கெமிக்கலில் உள்ள நீரெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும். ஸோ நீரற்ற அலுமினியம் குளோரைடு எதை உறிஞ்சும் பொருளாக பயன்படுது? நீர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீர் உறிஞ்சும் பொருளாக பயன்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடோட வினைப்பட்டா, இப்போ அலுமினியம் குளோரைடை நீரோட சேர்த்தா அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிது. அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்க போகிறோம். இதோட சேர்க்க போகிறோம் அமோனியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்தாலும் எதாவது மாறப்போகுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடை சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்தா, இதோட சேர்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்க போகிறதில்ல, சோடியம் மெட்டா அலுமினேட். எதாவது மாறப்படுது? சோடியம் மெட்டா NaAlO2, சோடியம் அலுமினேட் NaAlO2 மாறுது.